ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் மற்றும் அமீர் கானோட நடிப்பில் உருவாக இருக்க ஒரு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 10 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனர் அப்படின்னா சந்தேகமே வேணாம், நம்ம லோகேஷ் கனகராஜ் பெயரை தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப முன்னணி இயக்குனர்கள்லயே முக்கியமான இயக்குனரா வளர்ந்து நிக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட நடிப்புல கூலி படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. இந்த படமும் ரிலீஸுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கு. இந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கைதி படத்துடைய 2ஆம் பாகத்தோட ஷூட்டிங்கை தொடங்க இருக்காரு லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கமல்ஹாசனும் பாத்தீங்கன்னா விக்ரம் 2 படத்துக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்படி முன்னணி நடிகர்களை வச்சு தரமான படத்தை கொடுத்துட்டு இருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லைங்க, பாலிவுட் நடிகர் அமீர் கானை கூலி திரைப்படத்துல ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிக்க வச்சிருக்காரு லோகேஷ். இப்ப சமீபத்துல அமீர் கான் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில பேசி இருக்காரு. அமீர் கான் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் லோகேஷ் கனகராஜும் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்காக ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சூப்பர் ஹீரோ படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய படமா உருவாக இருக்கு. அதுக்காக தான் நானும் லோகேஷும் இப்ப ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அமீர் கான் ரொம்பவே வெளிப்படையாவே சொல்லி இருந்தாரு. இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீர் கானை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட் படத்தை இயக்க இருக்காரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜுக்கும் சூப்பர் ஹீரோ படத்தை இயக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசைங்க. அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் படம் அப்படின்னா அது இரும்பு கை மாயாவி படத்தை சொல்லலாம். சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட்ல 2 பேருமே இருந்தாங்க. ஆனா அப்ப லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இயக்குனர்லாம் இல்லை. படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தால லோகேஷே அந்த படம் இப்போதைக்கு வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு வருஷம் ஆச்சுனாலும் அந்த இரும்பு கை மாயாவி படத்தை நான் கண்டிப்பா சூர்யா சாரை வச்சு பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி லோகேஷே பல பேட்டிகள்ல தெரிவிச்சிருந்தாரு. இப்ப அமீர் கானை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ படம் இயக்க போறாரு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே ரசிகர்கள் எல்லாருமே அது இரும்பு கை மாயாவி படம் தான், சூர்யாவை கட் பண்ணி விட்டுட்டு அமீர் கானை வச்சு லோகேஷ் படத்தை எடுக்க முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது இரும்பு கை மாயாவி படம் கிடையாதுங்க, இது வேற ஒரு சூப்பர் ஹீரோ படமா இருக்கும்ட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, லோகேஷே என்ன சொன்னார்னா, இரும்பு கை மாயாவி படம் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், அது சூர்யா சாரை வச்சுதான் பண்ணணும்ட்டு இருக்கேன். இப்ப இல்லைனாலும் 10 வருஷம் ஆனாலும் நானும் சூர்யா சாரும் சேர்ந்து இரும்பு கை மாயாவி படத்தை பண்ணியே தீர்வோன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதனால அமீர் கானை வச்சு இயக்க போற படம் இரும்பு கை மாயாவி கிடையாதுங்க, வேற ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் ஹீரோ படத்தை லோகேஷ் அமீர் கான் கூட்டணியில நம்ம பார்க்க போறோம்.